जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். செயலற்றவரின் கருணையுள்ளம். தட்சிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்தான். அசைவதே கிடையாது, கண் பார்க்கிறதில்லை, வாய் பேசுகிறதில்லை என்று இருப்பவர்தான். ஆனாலும் அப்படிப்பட்டவருக்கு இப்போது கருணையில் மனஸ் உருகி கொண்டிருந்தது. மனசும் இல்லாமல் இருப்பவர்தான். மனஸ் என்பது போய் ஆத்மா மட்டுமாக இருப்பதுதான் அத்வைத்தம். தட்சிணாமூர்த்தி என்றால் அத்வைத்த ஸ்வரூபம் என்று அர்த்தம். ஆனாலும் கருணா நிமித்தமாகவே மனசை பண்ணி போட்டுக்கொண்டு ஐயோ குழந்தைகள் இப்படி கெட்டு போகிறதுகளே என்று உருகி கொண்டிருந்தார். அத்வைத்தத்துக்கு தட்சிணாமூர்த்தி என்று ரூபம் மட்டும் எப்படி வரலாமாம்? அதுவும் நம்மிடம் கருணையால் தானே. அப்போ மனசும் தான் வரட்டுமே. படித்தாண்டா பத்தினி என்று சொல்வார்கள். இந்த நாளில் அப்படி சொன்னால் புரியுமோ புரியாதோ? கோஷா என்று சொன்னால் புரியுமோ என்னவோ? வீட்டை விட்டு அடியெடுத்து வைக்க மாட்டார்கள். குரல் கூட வெளியில் கேட்காமல் இருப்பார்கள். ஆனாலும் குழந்தை தெருவிலே ஓடிப்போய் ஜலதாரையின் ஒட்டில் நின்று கொண்டு சந்தோஷமாக எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளேயே குதிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அவளுடைய கோஷா கட்டுப்பாடு நிற்குமா? பரபரத்து கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு குழந்தையிடம் ஓடித்தானே வருவாள். அப்படித்தான் தட்சிணாமூர்த்தியும் இருந்தார். அவருடைய ஸ்வபாவம் சும்மா இருப்பது. சும்மா இருப்பதே சுகம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று சொல்கிற பெரிய சும்மா நிலையில் இருப்பது. துளி கூட சும்மா இருக்க முடியாமல் ஜனங்கள் படாத பாடுபட்டு கொண்டு பிரத்தியாரையும் படுத்தி கொண்டிருப்பதை அவர் பார்க்க பார்க்க அவர்களுக்கும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருப்பதை சொல்ல வேண்டும் என்று கருணை பொங்கிக் கொண்டு வந்தது. ஒரு மதமா, சித்தாந்தமா, அனுஷ்டானமா என்றில்லாமல் தான் சாதாரணமாக ஜனங்கள் தங்களையும் ஹிம்சைப்படுத்தி கொண்டு பிரத்தியாரையும் ஹிம்சைப்படுத்துவது வழக்கம். ஆனால் இப்போது ஏகப்பட்ட மதங்கள், சித்தாந்தங்கள், அனுஷ்டானங்கள் என்று ஏற்பட்டே ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு ஒரே ஹிம்சைமயமாக இருந்தது. சரீர ஹிம்சை இல்லை, புத்திக்கு ஹிம்சை. சும்மா இருக்க முடியாமல் உடம்பாலே காரியம் பண்ணித்தான் வீணாக போக வேண்டும் என்றில்லை. மனசினாலே, அதாவது சிந்தனா சக்தியாலே எத்தனை கிருத்திரிமாக காரியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தினுசு தினுசான மதங்கள் என்று உண்டாக்கி பரப்பினால் சரீர ஹிம்சையை விடவும் ஜாஸ்தி ஹானி ஏற்படுத்தலாம் என்று இந்த கால நிலையில் தெரிந்தது. அதனால் காரியத்தை நிறுத்துவது மட்டுமல்லாமல் சிந்தையையும் அடக்கி சும்மா இருப்பதையே இந்த அவதாரத்தில் முக்கியமாகவும் சொல்லணும் என்று பரம கருணையால் அவர், அதாவது தட்சிணாமூர்த்தி நினைத்தார். சுருக்கமாக சொன்னால் இந்த அவதாரம் ஜனங்களை சும்மா இருக்க பண்ணுவதற்காகவே ஆகும். மனம் என்ற துவைத்தம் மறைவதே அத்வைத்தம். அப்படி சிந்தனை என்பதே, அதாவது மனஸ் என்பதே இல்லாமல் சும்மா இருப்பதற்குத்தான் அத்வைத்தம் அத்வைத்தம் என்று பேர். துவைத்தமாக, அதாவது இரண்டாவதாக ஒரு விஷயம் இருப்பதாக எப்படி தெரிகிறது? மனசு இருப்பதால் தான் தெரிகிறது. தூக்கத்தில் இன்னொன்று தெரிகிறதா? இல்லை. மனஸ் கொஞ்சம் அப்போது அடங்கி கிடப்பதால் தான் இரண்டாவது ஆசாமி யாரும் தெரியவில்லை. அதனால் நிம்மதியாக விஷ்ராந்தியாக இருக்கிறது. இரண்டாவது ஆசாமி தெரிந்துவிட்டால் போதும், சாந்தி போச்சு. ஒன்று அந்த ஆசாமியிடம் பிரியம் என்று மனசடித்து கொண்டு எதையாவது செய்ய தோன்றுகிறது. ஆலோசித்து பார்த்தால் அதுவும் உண்மையில் அந்த ஆசாமியிடம் பிரியம் இல்லை, நம்மிடமேதான் பிரியம். நமக்கு பிரியத்தை அந்த ஆசாமி கொடுக்க கூடும் என்பதாலேயே அவனிடம் பிரியம். அவனிடம் பிரியமாயிருப்பது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்பதற்காகவே பிரியம் என்று தெரிகிறது. ஆனால் இரண்டாவது ஆசாமியிடம் பிரியம் என்பது எப்போதாவதுதான்.
நம்மைச் சேர்ந்தவர்கள் அல்லது இனிமேல் நமக்கு சுவாதீனமாக கூடியவர்கள் என்பவர்களிடம்தான் பிரியம். பொதுவாக இரண்டாவது ஆசாமியிடம் அசூயை, போட்டி இப்படித்தான் உண்டாகிறது. பிரியத்திலே படுகிற சஞ்சலங்கள், செய்கிற காரியங்கள் ஆகியவற்றில் ஏதோ ஒரு சந்தோஷ நிழலாவது அடிக்கிறதென்றால், போட்டியிலும் அசூயையிலும் படுவதெல்லாமோ ஒரே கோபமும் துவேஷமும் அழுகையுமாக எதிராளியை தாக்குவதை விட நம்மையே அதிகம் தாக்குகின்றன. நம்மை நாமே வதைத்துக் கொள்கிறோம். இரண்டாவது சமாச்சாரம் நமக்கு வேறாக இன்னொன்று இருப்பதன் வினைதான் இவ்வளவு கஷ்டங்களும். இரண்டாவது இல்லாமல் பண்ணிவிட்டால், நமக்கு வேறேயாக எதுவுமே இல்லை என்று ஆகிவிட்டால் எதிடம் பிரியமோ துவேஷமோ வரும்? அப்படியென்றால் நம்மை தவிர எதுவுமே இல்லை என்று லோகம் முழுதையும் ஹதம் பண்ணுவதா? அப்படி பண்ண யாருக்கு சக்தி இருக்க முடியும்? அப்படியே இருந்து பண்ணிவிட்டாலும் லோகத்திலே ஜீவர்களை வேணுமானால் ஹதம் செய்யலாமே தவிர, லோகத்தை, ஜடமாக உலகமென்று இருப்பதை எப்படி அழிக்க முடியும்? அதையும் அழித்துவிட்டால் நாம் எங்கே இருப்பது? துவைத்தமான ஜீவ சமூகத்தில் மட்டும்தான் அசாந்தி என்றில்லை. ஜட பிரகிருதியும் நமக்கு வேறேயாக இருந்து கொண்டு பலவித உணர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த மோதல்களில் நம்மை அவஸ்தைப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். ஒரு மாம்பழத்தை பார்த்தால் தின்னணும் என்று ஆசை, ஒரு முள்ளுச்செடியை பார்த்தால் குத்தி கொண்டு விடப் போகிறோமே என்று கவலை, இன்னும் பெருசாகி இடி, மின்னல், பூகம்பம் என்று பயம், குளிருகிறதே, கொளுத்துகிறதே என்று ஹிம்சைப்படுவது, இப்படியெல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இதுகளை எப்படி இல்லாமல் பண்ணிக்கொள்வது? அப்படியே ஜட உலகத்தையும் எப்படியோ ஒரு விதத்தில் இல்லாமல் பண்ணிவிட்டு, நமக்கு வேறேயாக யாருமே இல்லை, எதுவுமே இல்லை என்று நாம் மட்டும் உட்கார முடிந்தாலும், அப்போது நமக்கே பசி, தாகம் முதலானது வந்து அவஸ்தை கொடுக்கத்தானே செய்யும். எதையாவது நினைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பதில் காம நினைப்பு, குரோத நினைப்பு, பய நினைப்பு, துக்க நினைப்பு இதெல்லாம் வரத்தானே செய்யும். தனக்குள் இருந்தேதானே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் காமம் வருகிறது. வேறே யாரும் எதுவும் இல்லாமல் தனியாயிருந்தாலும் ஒருத்தனுக்கு அப்படி வந்து உபதிரவப்படுத்தினால் என்ன செய்வது? முட்டாள் மாதிரி இப்படி நினைச்சோமே என்று நம்மிடமே நாம் கோபப்பட்டு கொள்வது, நம்மை பற்றியே அவமானப்பட்டு கொள்வது, இதெல்லாமும் நாம் மட்டும் ஏகாங்கியாக இருந்தாலும் ஏற்படத்தானே செய்யும். அப்படியானால் இன்னொன்று இல்லாமல், அதாவது அத்வைத்தமாக செய்து கொள்வது என்றால் என்ன? எப்படி? பதிலாக குரலை கனிவுடன் மாற்றிக்கொண்டு தொடர்கிறார். அப்பா, இன்னொன்று இல்லாமல் என்றால் நமக்கு இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லாமல் என்றால், அந்த இன்னொரு வஸ்து என்பது ஜீவ ஜட லோகத்தில் உள்ள எதையும் குறிப்பதில்லை. பின்னே என்ன என்றால் நம்முடைய மனசேதான் அப்பா. ஜீவலோகம், ஜடலோகம் ஆகிய எல்லாவற்றில் இருந்தும் நீ பெறுகிற கஷ்டம், சுகம், பயம், அழுகை, சிரிப்பு ஆகிய எல்லாம் உனக்கு மனஸ் என்று ஒன்று உள்ள வரைக்கும் தான் அப்பா. உனக்கு மயக்கம் கொடுத்து மனஸ் வேலையே செய்யாமல் பண்ணி ஆபரேஷன் பண்ணினார்களே, கத்தியை போட்டு உன்னை அப்போது அறுத்தார்களே, ஆனாலும் கொஞ்சமாவது பயம், வலி, அழுகை இருந்ததா? தினமும் நீ தூங்குகிறாயே, மனசின் வேலை இல்லாமல் நீ இருக்கிற அப்போதும் உனக்கு வேறேயாக லட்சம் கோடி இரண்டாவது வஸ்துக்கள் ஜீவ ஜட லோகங்களில் இருந்து கொண்டுதானே இருந்தன. ஆனாலும் நீ கொஞ்சமாவது அவற்றால் பாதிக்கப்பட்டாயா? உன் உடம்புக்கே வலி, உன் உடம்புக்கே பசி என்கிறது கூட மனசு வேலை செய்யும் போதுதானே தெரிகிறது. துக்கம், சுகம் எல்லாமே மனசு இருக்கிற போதுதானே. அதனாலே அப்பா, இரண்டாவது ஆசாமி என்பது உன் மனசேதான். தூக்கத்திலேயும் மயக்கத்திலேயும் உன் மனசு இல்லாமல் போயிருந்தாலும் உயிரோடு தானே நீ இருந்தாய். அந்த உயிரைத்தான் ஆத்மா என்பது. அதுதான் நிஜமான நீ. அதற்கு இரண்டாவது ஆசாமியாக மனஸ் என்று ஒன்றை மாயை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. ஞானத்தினாலே அந்த இரண்டாவது ஆசாமியை இல்லாமல் பண்ணிவிடு. அப்போது உனக்கு வேறேயாக இரண்டாவதாக எதுவும் இல்லை. அத்வைத்தம் என்ற அனுபவம் சித்திக்கும்.
இரண்டாவது இல்லாத போது காரியமில்லை, பேச்சில்லை, சுற்றுவதில்லை, அலைச்சலே இல்லை. அதாவது உபதிரவத்தை உண்டாக்கும் எதுவும் இல்லை. மனசு இல்லாததால் எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறதென்றதற்கப்புறம் மற்றதை பற்றி சொல்வானேன்? மன மாயை போன அப்புறம் நாலா திசையிலும் போட்டு இழுக்கிற லோகானுபவமே போய்விடும். அதாவது உன்னை பொறுத்த மட்டில் லோகமே போய்விடும், சம்சாரம் என்பதே போய்விடும். நீ தனியாக உட்கார்ந்திருந்தால் கூட உனக்குள்ளே காம குரோதாதி எண்ணம் எதுவும் தோன்றாமல், இதெல்லாமும் மனஸ் என்கிறதை வைத்து அதில் இருந்து தோன்றுபவைதானே. மனசே இல்லாததால் இவையும் தோன்றாமல் அப்படியே சாந்த நிலையில் சாஸ்வதமாயிருக்கலாம். நல்லது கெட்டது என்று பல பேர்களை வைத்துக்கொண்டு உன் சாந்தியை குலைக்க வருவதான இரண்டாவது சமாச்சாரம் எதுவும் இல்லாமல் நீ பாட்டுக்கு சௌக்கியமாய் இருக்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.